ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்ஸ் டவுட்ஸ். நிறைய பேர் வந்து மேத்ஸ்ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா இதுக்காக தனியா வீடியோ மேக் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா கிளியர் ஆகும். நான் அது மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே எடுத்து இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோவா வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட டவுட்ஸ் பத்தி மட்டும் சொல்லாம என்னென்ன புக் படிக்கணும், இது நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கு. என்ன புக்கை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு, என்னென்ன யூடியூப் சேனல் தமிழ்ல ஃபர்ஸ்ட் நிறைய சேனல் இருக்கா மேத்ஸுக்கு அப்படின்ற இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுவும் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்னென்ன தமிழ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன புக்கு படிக்கலாம், என்னென்ன புக்கை வந்து நம்ம மேத்ஸ்க்காக ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறதுமே சொல்ல போறேன். நிறைய பேரால புக்கை வந்து பை பண்ண முடியாது ஆன்லைன்ல. அந்த புக்கு அரௌண்ட் 400-500 இருக்கும். நீங்க பிடிஎஃப் எதிர்பார்ப்பீங்க, அந்த பிடிஎஃப் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க கடைசியா பார்த்து முடிக்கும் போது மேத்ஸ் பத்தின எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஐ எம் ஷோர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம மேத்ஸ்னா இதுதான், இப்படிதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்க கேட்டதுல மோஸ்ட் காமனா இருக்க ஒரு 13 டவுட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டவுட்ஸ் வந்து நம்ம மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ற, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே ஒரு டைமா இந்த மாதிரி டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு 13 டவுட்டையும் நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. இதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு டவுட்டையும் என்னால நான் வந்து ஒரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் பாட்டுல ஒரு டவுட் எடுத்துட்டு இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு ஒரு பொதுவா சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த டவுட்ஸ் வர்றதுக்கு ரீசனே அதுதான். இப்ப நம்ம ஒரு கிளியரான ஒரு சொல்யூஷனே அதுக்காக கிடைக்காம ஒரு மேலோட்டமா சொன்னா அது டவுட்டா திரும்ப அகைன் வரும். இந்த டவுட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகணும்னா நான் ஒரு டவுட்டுக்குமே கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் அந்த டவுட் அகைன் வராம இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு கொஸ்டினுமே ஒரு டவுட்டுக்குமே கிளியரா ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இதுக்காக ஒரு ஒன் டே ஃபுல்லா உட்காந்து நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதுக்கு என்ன பண்ணா அந்த டவுட் கிளியர் ஆகும் அப்படின்னு ப்ராப்பரா எழுதினா நான் வச்சு உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது, டவுட் எல்லாம் கிளியரா இருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, எனி கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்னு கிடையாது, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல மேத்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கு, எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி சிலபஸ் கவர் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும், நிறைய படிச்சா மறந்துடுது, ஃபார்முலாஸ் மறந்துடுது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே நான் இப்ப இந்த வீடியோல பதில் சொல்ல போறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எண்டுல உங்களுக்கு டெஃபினட்டா எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும். ஐ எம் ஷோர். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போதான் எனக்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நீங்க கேட்டிருந்த ஒரு 13 டவுட் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஒன்னொன்னா வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டவுட்டுமே நீங்க ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த டவுட் எப்படி என்னன்னே பதில் தெரியலையே, எப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். அந்த டவுட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13 டவுட் எடுத்து வச்சிருக்கேன், மோஸ்ட் காமனா கேட்கப்பட்ட டவுட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு டாபிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு அகைன் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கும்போது மறந்துடுது. ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா செகண்ட் டாபிக் ஆர் தேர்ட் டாபிக் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் வரும்போது எனக்கு படிச்சது எல்லாமே மறந்துடுது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமனா கேட்டிருந்த நிறைய பேரோட டவுட்டு. இதுக்கு ஏன் இது வந்து மறக்குது அப்படின்ற ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? என்னன்னா இப்போ நீங்க ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டாபிக்கான ஒரு ப்ராப்பரான நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க நீங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க, இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வந்து சஜஸ்ட் பண்ண போறேன். தமிழ்ல வந்து என்ன சேனல் இருக்கு நான் சஜஸ்ட் பண்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா, இப்போ நீங்க பெர்சன்டேஜுக்கு ஒரு வீடியோவோ ஒரு கிளாஸஸோ பாக்குறீங்கன்னா அந்த கிளாஸஸை நீங்க நோட் போட்டு எழுதி வைக்கணும். இப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு நோட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க. பெர்சன்டேஜுக்கு ஒரு 10 பேப்பர், 10 or 15 அந்த மாதிரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லி ப்ராப்பரா இவ்வளவு பிரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அந்த கிளாஸஸ் வந்து பாக்குற எல்லாத்தையுமே நோட்ஸா எடுத்து வைக்கணும். இதை நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு வந்தோடனே அகைன் மறக்குது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப டைப்ஸ் ஆஃப் சம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு டாபிக்குமே டைப்ஸ் ஆஃப் சம். இப்போ வந்து பெர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா எலெக்ஷன் பேஸ்டு, பாப்புலேஷன் பேஸ்டு, சேலரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ், சேலரி வந்து ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குல்ல ஒரு டாபிக்லயும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக்கும் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சம்மை பார்த்து எழுதி வைக்கணும்.
அது எப்படிங்க எனக்கு தெரியும்? டைப்ஸ் ஆஃப் சம்னா நான் வந்து ஆல்ரெடி யாராவது போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கான்செப்ட் ஒரு யூடியூப்ல ஒரு பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போட்டிருக்காங்கன்னா அந்த வீடியோவெல்லாம் பாப்பீங்கல்ல. அந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் புதுசா ஒரு ஒரு சம்மும் இருக்கும்ல. அந்த சம்மெல்லாம் நீங்க டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 2 அந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க வந்து டைப்பா போட்டு எழுதி வைக்கணும். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி இப்ப எல்லாம் பேசிக்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க புதுசா நியூ டைப்ல ஏதோ ஒரு சம் பாப்பீங்க. அப்போ உங்களால அதை சால்வ் பண்ண முடியாம இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை எடுத்துட்டு வந்து நீங்க டைப் போட்டு வச்சிருக்கீங்களா, என்ன டைப் பற்றி டைப் 10, டைப் 11 நீங்க எந்த நியூ சம் பார்த்தாலும் இந்த மாதிரி டைப் 1, டைப் 2 எழுதி வைக்கணும். இது ஏன் எழுதி வைக்கிறது என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ நீங்க பெர்சன்டேஜ் வந்து ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் ஆகுதுன்னா ஒரு 5th டே நீங்க வேற டாபிக் போவீங்களா, அந்த டாபிக் முடிச்சுட்டு நீங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு டாபிக்லயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 500 600 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளால அவ்வளவு கொஸ்டினுமே ரிவைஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டா முடியாது. இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அந்த இப்போ வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால அந்த 500 கொஸ்டின் எடுத்து ரிவைஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருந்தாலோ இல்ல வந்து ஏதோ ஒரு கிளாஸஸ் லிசன் பண்ணும்போது இல்ல நியூவான சம் பார்க்கும்போது ஏதாவது டவுட்டான சம் பார்க்கும் போதெல்லாம் நம்ம நோட்ல எழுதி வச்சுட்டே வரும்போதுதான் நம்மளால ரிவைஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போறதுக்கும் வசதியா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணாம இருக்கிறது தான் இந்த ஒரு மறக்கிறதுக்கான ரீசனே சொல்லலாம். நீங்க வந்து அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் பெர்சன்டேஜ் முடிச்சுட்டு வேற டாபிக் போறீங்கன்னா இதை அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 4 டேஸ் ஆகுது பெர்சன்டேஜ் முடிக்கணும், 5th டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 6th டேவே அகைன் பெர்சன்டேஜ் எடுத்து ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அப்பதான் மறக்காம இருக்கும். எத்தனை டாபிக் போயிட்டு வந்தாலுமே அந்த டாபிக் பெர்சன்டேஜ்னா என்ன, பேசிக் கான்செப்ட் என்ன, பெர்சன்டேஜ்னா ஆக்சுவலா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். இந்த ரிவிஷன் வந்து நிறைய பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க டைப் ஆஃப் சம் நிறைய நோட் பண்ணி வைங்க. எப்போல்லாம் வந்து புதுசா சம் பாக்குறீங்களோ அதெல்லாமே நோட் பண்ணி வைங்க. அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்க. இது பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் என்ன மறந்து போறது இது எதுவுமே வராது. சோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 வீக்குக்கு 2 டாபிக் எடுக்கிறீங்கன்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 டாபிக் எடுக்கிறீங்களா, இந்த 2 டாபிக் வந்து ஒரு டாபிக் 3 டேஸ் இன்னொரு டாபிக் 3 டேஸ் கொடுக்குறீங்கன்னா இன்னொரு டே இருக்குல்ல ஒரு வீக்ல அந்த டேவை வந்து இந்த 2 டாபிக் ரிவைஸ் பண்ணுங்க. எவ்ரி வீக் வந்து ஒரு டேவை ரிவிஷனுக்காகவே எவ்ரி வீக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மறக்காது. நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு வந்தா மறக்காது. இதை நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ஒரு ஒரு டாபிக் இந்த மாதிரி ஃபீல் ஆகாது. நம்ம வந்து அரித்தமேட்டிக் முடிக்கிறோம்னா அரித்தமேட்டிக்கே நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, அரித்தமேட்டிக் முடிச்சுட்டு அகைன் அட்வான்ஸ் பார்த்துட்டு அகைன் அரித்தமேட்டிக் வரும்போது எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அரித்தமேட்டிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரே நாள்ல அதுக்கான டைமை கொடுப்பேன். இப்போ வந்து நான் ஒரு 4 ஹாரை வந்து மேக்ஸ்க்காக கொடுக்குறேன்னா ஒரு 2 ஹார் அரித்தமெட்டிக் அண்ட் 2 ஹார் அட்வான்ஸ்க்கு அப்படி கொடுப்பேன். ஏன்னா நம்ம அரித்தமெட்டிக்ன்றது நிறைய டாபிக், ஒரு டாபிக் கவர் பண்ண அட்லீஸ்ட் 4 டேஸ் ஆகும், 3 to 4 டேஸ் ஆகும். இதே மாதிரி 3 to 4 டேஸ் வந்து ஒரு டாபிக்கா அரித்தமெட்டிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போனோம்னா அட்வான்ஸ் மறந்தே இருக்கும். இப்போ அட்வான்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகும். அந்த 1 மந்த் கழிச்சு அகைன் அரித்தமெட்டிக் வந்தோம்னா இது ஃபுல்லா மறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து நீங்க சிலபஸ் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாள்ல ரெண்டுமே அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ்க்கு வந்து டைம் கொடுக்குற மாதிரி பாருங்க. ஆனா நீங்க என்ன சிலபஸே கவர் பண்ணல, இப்பதான் பிகினிங்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஒரே நாள்லயே வந்து அரித்தமெட்டிக் ஃபுல்லா நீங்க டைம் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டவுட் இதுதான். நீங்க கேட்டதுல ப்ரீவியஸ் சாப்டர் வந்து மறந்துருது, இப்போ நீங்க வேற ஒரு டாபிக் வந்துட்டு முன்னாடி இருக்க டாபிக் மறந்துருது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட். இதுக்கான ஒரு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ செகண்ட் டவுட்டுக்கு போவோம். இன்னும் வந்து தமிழ்ல என்ன யூடியூப் சேனல் இருக்கு அண்ட் என்ன புக்கு ஃபாலோ பண்ணணும், இது நிறைய பேரோட டவுட்டா இருக்கு. இப்போ நீங்க ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சில மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொண்ட ஒரு பினாக்கிள் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. நீங்க அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அதுல எல்லாமே டீட்டெயில்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து நான் லிங்க் வந்து என்னோட இந்த சேனலோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல பிடிஎஃப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க புக் வேணும் அப்படின்னா நீங்க அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். பினாக்கிள் அப்படிங்கிற புக்கே பெஸ்ட். ஏன்னா அதுலயே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நல்ல சொல்யூஷனோடய கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து யூடியூப் சேனலுக்கு வருவோம். இப்போ நீங்க ஒரு பிகினர், இப்போ நமக்கு வந்து மேக்ஸே எனக்கு சுத்தமா வராது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம்னா
நமக்கு தமிழ்ல சொல்லித்தந்தாதான் நல்லா புரியும். இப்போ வேற ஹிந்திலயுமே நிறைய சேனல்ஸ் இருக்கு, நல்லாவே கண்டென்ட் குவாலிட்டியாவும் இருக்கும் ஹிந்தில. ஆனா நம்ம வெரி பிகினிங்ல நம்ம மேக்ஸ் ஸ்கூல்ல எதுவுமே தெரியாம வரும்போது எடுத்தவொடனே ஹிந்தி சேனல்ஸ்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஏன்னா அவங்க ஹிந்தில நடத்துவாங்க. ஆனா தமிழ் சேனல் எது பெட்டரா இருக்கு, நீங்க ஒரு ரொம்ப பிகினர், ரொம்ப எனக்கு மேக்ஸே வராது, ஸ்கூல் டைம்ஸ்ல எனக்கு மேக்ஸே பிடிக்காது, எனக்கு வராது, ஆனா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னாலே மேக்ஸ் டெஃபினட்டா இருக்கும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லயும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இதை நான் ஆல்ரெடி மேக்ஸ்க்காக ரெஃபர் பண்ற நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த சேனலை ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு, தமிழ்ல இருக்கும். அவங்க வெரி பேசிக்ல இருந்து ரொம்ப பிகினிங்ல இருந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு டாபிக்குமே தனித்தனியா பிளேலிஸ்டாவே போட்டிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட வீடியோவை போய் பாருங்க, எல்லா டாபிக்குமே கவர் பண்ணுங்க. அவங்க போட்டிருக்க எல்லா பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு 6-7 வீடியோ இருக்குன்னா அந்த 6-7 வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பினாக்கிள் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாபிக் போங்க. இதே மாதிரி நீங்க தமிழ்ல இது பண்ண வேண்டிய சேனல் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். அதுக்கப்புறம் சந்துரு மேக்ஸ் சேனல்லையுமே வந்து யூடியூப்ல கொஞ்சம் லெசன்ஸ் வந்து ஃப்ரீயாவே இருக்கும், நிறைய அவங்க கோர்ஸ்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டாவே அவங்க நிறைய பேசிக் வீடியோஸ் நிறைய இருக்கும், நீங்க அவங்களோட ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த 2 சேனலுமே தமிழ்ல மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சொன்னேன் இல்லையா, அந்த சேனல் வந்து நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, எனக்கு மேக்ஸ்னால என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க கூட அந்த வீடியோ பார்த்தா, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் பார்த்தா டெஃபினட்டா நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. நான் டெஃபினட்டா அந்த அந்த சேனல் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ சேனல்ஸ் இதுதான். புக் வந்து பினாக்கிள் புக்கு. அதுக்கப்புறம் இதை நீங்க முடிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு பேசிக் முடிச்சிட்டீங்கன்னா ஹிந்தியில என்ன சேனல்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆதித்ய ரஞ்சன் ஒரு சார் இருப்பாங்க, கங்கன் பிரதாப் சார்னு 2 சார், இவங்க தனித்தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரோட சேனல்லையுமே மேக்ஸ்க்கான ஆர்ஆர்பிக்கும் சரி எஸ்எஸ்சிக்கும் சரி ரொம்ப கிளியரான ஒரு குவாலிட்டியில போட்டிருப்பாங்க. அவங்களோட வீடியோ பார்த்தாலே போதும், எல்லா ஆல்மோஸ்ட் மேக்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடுற அளவுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. ஆனா என்ன, கொஞ்சம் அவங்க ஹிந்தியில பேசுவாங்க, ஆனா அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது ஏன் நான் ரெஃபர் பண்றேன்னா, நீங்க தமிழ் சேனல்ல பேசிக் கத்துக்கோங்க, ஆனா அங்க குவாலிட்டியா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே ஈஸியா ட்ரிக்கோட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால நான் அதை நல்லா அந்த சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்னால என்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சு, அதனால சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் சேனல் பாருங்க, ஏன்னா தமிழ்ல சொல்லி கொடுக்கும் போது எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலி, இப்போ டிஸ்கவுண்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தமிழ்ல ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹிந்தி சேனல்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இது வந்து பெட்டரா இருக்கும், நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நீங்க கேட்ட சேனல் அண்ட் என்ன புக்கு அப்படிங்கிறதுக்கான செகண்ட் டவுட் வந்து இதுதான். இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இப்போ இது டவுட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இது வந்து செகண்ட் டவுட். ஓகேவா? தேர்ட் டவுட் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக்ல நான் வந்து பேசிக் வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து கத்துக்கிட்டேன், இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் வந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் சால்வ் பண்ணா போதுமான்னு கேட்டிருக்கீங்க. சீரியஸ்லி நம்ம இப்ப எவ்வளவு காம்படிஷன்ல இருக்கோம், ஆனா டெஃபினட்டா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும், ஒரு நாளைக்கே நம்ம 100+ 200 சம் சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க பெர்சன்டேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 வீடியோஸ் 7 வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 100 சம்மாவது அதை சால்வ் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட், இப்ப நம்ம வீடியோ பாக்குறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நம்மளா கையில எடுத்து அந்த கொஸ்டினை வாசிச்சு பார்த்து அதை சால்வ் பண்ண போகும்போதுதான் நமக்கு உண்மையாவே அந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும். வீடியோல பார்க்கும்போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதை நம்ம எழுதி வைக்கும் போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்போ நமக்கு ஃபுல் கான்செப்ட் புரியும்னா நம்மளா ஒரு கொஸ்டினை எடுத்து வாசிச்சு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போதுதான் நமக்கு வந்து அது வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காம இருக்கும். அதுக்குதான் என்ன பண்ணணும்னா, ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் பேசிக் பாக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் போகணும். பெர்சன்டேஜ்ல எடுத்து ஒரு 50-60 சம்மாவது நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டாபிக் போங்க. 2-3 கொஸ்டின்ஸ்லாம் டெஃபினட்டா பத்தாது. நம்ம ஒரு டாபிக்கே எடுத்தோம்னா ஒரு 400-500 சம்ஸ் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லா டாபிக்ல இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். ஏன்னா ஏன் இவ்வளவு சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப சிஜிஎல் இந்த மாதிரி ஆர்ஆர்பி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு எக்ஸாமுக்கு மாறும், 25 கொஸ்டினோ 30 கொஸ்டினோ இருக்கா. இந்த 25-30 கொஸ்டின்லாம் நம்ம கொடுக்குற டைமுக்குள்ள முதல்ல சால்வ் பண்ணணும்னாலே இவ்வளவு ப்ராக்டிஸ் தேவைப்படும்.
நம்ம இவ்வளோ சம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 100+ சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த டைமுக்குள்ள நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போது சடனா உடனே எடுத்து ஆன்சர் பண்றதுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் வரும். அதுக்காக தான் இந்த 100 to 100 சம்லாம் சால்வ் பண்ண சொல்றது. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டின். வந்து ஒரு டாபிக் ஒரு 2-3 சம்ஸ் வந்து பார்த்தா போதுமா? டெஃபினட்டா போதாது. நிறைய சம் சால்வ் பண்ணணும். ஒரு டாபிக்கும் 100 and 200 சம் சால்வ் பண்ணணும். அப்போதான் நமக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும், மறக்காம இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் டவுட். இப்போ ஃபோர்த் டவுட் என்ன அப்படின்னா, நான் எல்லா கான்செப்டும் படிச்சு அதை கிளியர் ஆகிடுறேன். ஆனாலுமே எக்ஸாம்ல வந்து புது கான்செப்டை வச்சு ஒரு சம் கேட்டுறாங்க. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில டைம் வந்து அவங்க கொஞ்சம் கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். சில டைம் வந்து உண்மையாவே அது டிஃபிகல்ட்டான சம்மா தான் இருக்கும். நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சம் அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்மளால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான நியூ கான்செப்ட்ல ஒரு சம் கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல டிஃபிகல்ட்டா இருக்குன்னா உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு நீங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது டைம். ஏன்னா இப்போ ஒரு 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 21 கொஸ்டின் வந்து ஈஸியானதா தான் இருக்கும். ஈஸியானதாவோ இல்ல மீடியம் ரொம்ப மாடரேட்டாவா தான் இருக்கும். ஒரு அந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி நியூ கான்செப்ட் வச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி தான் கேட்பாங்க. அப்படியே கேட்டாலும் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மற்ற எல்லாமே நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 3-4 கொஸ்டின்லயே நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி மூட் அவுட் ஆகி உட்காராம மீதி இருக்க 21 கொஸ்டினை நீங்க ஒன்ஸ் இந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு at the எண்ட்ல டைம் இருந்தா வேணா நீங்க இந்த ஒரு டிஃபிகல்ட்டான நியூ கான்செப்ட்ல கேட்டிருக்க கொஸ்டினை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா பாருங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு நியூ கான்செப்ட் சம் கேட்கறாங்கன்னா அது எல்லாருக்குமே நியூவா தான் இருக்கும். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சுதான் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்றோம் எக்ஸாமுக்கு. இப்போ ஆனா அங்க ஒரு நியூவான கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆப்வியஸா எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்ச கான்செப்டா தான் இருக்கும். அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கே வந்து என்னடா இது புதுசா இருக்கேன்னு கூட தோணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா பேசிக் நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கிற கொஸ்டின்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வீடியோ பார்க்கும்போது சம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா நான் ப்ராக்டிஸ் பண்ண எடுத்தா எனக்கு வந்து என்ன எப்படி சால்வ் பண்றதுனே தெரியல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க வீடியோ பார்க்கும்போது இப்ப நீங்க நிறைய டைப் ஆஃப் சம் போட்டிருப்பாங்க. ஒரு 5 வீடியோ போட்டிருக்காங்கன்னா ஒரு வீடியோலயுமே வேற வேற டைப்பான சம் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி டைப் 1 சொல்லி ஒரு சம் எழுதுங்க, டைப் 2 சொல்லி ஒரு சம், டைப் 3 சொல்லி ஒரு சம், இந்த மாதிரி எழுதுறீங்கன்னா இப்ப டைப் 1 இருக்குன்னா அந்த ஒரு சம்லயே அதே மாதிரி டைப்லயே ஒரு 10 சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி டைப் 2ல ஒரு சம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே ஒரு 10 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி பேசிக்ல இருந்து போகணும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இப்ப நம்ம பெர்சன்டேஜ்னா என்னன்னு ஒரு வீடியோல பாக்குறோம். இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகும்போது எடுத்த உடனே டிஃபிகல்ட்டான கொஸ்டின் போனோம்னா நமக்கு உடனே அப்செட் ஆயிரும். என்னடா இவ்வளவு நேரம் பெர்சன்டேஜ் வீடியோ பார்த்தோம் ஆனாலும் நம்மளால கொஸ்டின் சால்வ் பண்ணவே முடியலன்னு அப்செட் ஆயிருவீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் வித் ஈஸி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அந்த 50 கொஸ்டின் ஒரு 60 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பெர்சன்டேஜ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட்டான சம்முக்கு போங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோல என்ன டைப் ஆஃப் சம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த டைப் ஆஃப் சம் புக்ல எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதை ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஓகே இங்க இருக்க இதே டைப் ஆஃப் சம் நம்மளால அந்த நம்பர்ஸ் மட்டும் மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க இல்லையா, என்னால சால்வ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் பெர்சன்டேஜ்னா என்னன்னு. அதுக்கப்புறம் நீங்க டிஃபிகல்ட்டான சம்முக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வீடியோ பார்த்தோன்னே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகாம அதை நோட்ஸ் எடுத்து வைங்க. அந்த டைப் ஆஃப் சம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு 10 சம் 15 சம் சால்வ் பண்ணுங்க. ஒரு ஈஸியான சம் ஒரு 50 சம் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். டிஃபிகல்ட்டான சம்முக்கு அப்புறமா போங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நமக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் செம்ம வீடியோ பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. புக் எடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான சம் பாருங்க. அதுவும் பர்டிகுலரா வீடியோல என்ன டைப் ஆஃப் சம் சொல்லி தராங்களோ அதே டைப் ஆஃப் சம் ஒரு 10 சம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஒரு கான்செப்டை பத்தின ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் 5th டவுட். 6th டவுட் என்ன அப்படின்னா,
மேத்ஸ்க்கு டாபிக் வைஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிருக்கீங்க. மேத்ஸுக்கு டாபிக் வைஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. மேத்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா மேத்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா டாபிக்குமே அதே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரிதான், இப்போ நான் சொன்னேன் இல்லையா வீடியோ, அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்ரிடே 100-200 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சம் அதிகமா சால்வ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும், நம்மளால நல்லா அட்டன் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து மார்க்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலா புக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்றதும் மார்க்ல ப்ராக்டிஸ் பண்றதுமே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளால புக்கை வச்சு 100 சம்ஸ் கூட ஈஸியா சால்வ் பண்ணிருப்போம். ஆனா மார்க்ல பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பதட்டம் வரும், ஈவன் ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்துடும், ஞாபகம் இருக்காது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு வீக்குக்கு 2 டாபிக் படிக்கிறீங்கன்னா ஒரு நாளை வந்து ரிவிஷனுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன டாபிக் படிச்சீங்களோ, நீங்க நிறைய நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா நோட்டு, அந்த நோட்டை எடுத்து அந்த 1 டேல ஒரு 2 or 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கணும், அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார்முலாக்கு ஒரு தனியாக நோட் போடுங்க, அந்த ஃபார்முலா நோட்டை அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இதுதான் மேக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, வேற எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்குறோமோ அப்போதான் நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். நம்மளால மேக்ஸ்ல வந்து நல்லா எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ற அளவுக்கு நம்மளால மாற முடியும். ஸோ இதுதான் வந்து 6th டவுட் கேட்டிருந்தீங்க. 7th டவுட் என்ன அப்படின்னா, என்ன கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது தெரியல அப்படின்றத கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னாலே அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் நம்ம பிரிச்சுப்போம், ஓகேவா? ஏன்னா அரித்தமெட்டிக்ல வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்காது, ஆனா அட்வான்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதுக்கே நம்ம தனி நோட்டே போடுற அளவுக்கு அட்வான்ஸ்ல அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கும். அரித்தமெட்டிக்ல என்ன பண்ணலாம் ஃபார்முலாக்கு அப்படின்னா, நீங்க வந்து எல்லாத்தையுமே ஃபார்முலா வச்சு போடுறதுக்காக மட்டுமே நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதை வந்து ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி மட்டுமே படிக்காதீங்க. அதனுடைய பேசிக் கான்செப்ட், இப்போ ஃபார்முலா இல்லாமலுமே எப்படி என்னால போட முடியும் அப்படிங்கறதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது ஃபார்முலாவும் இருக்கு. இப்ப அந்த ஃபார்முலா வச்சும் நம்மளால போட முடியும், ஃபார்முலா இல்லாமலும் போட முடியும். அந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க ரெண்டுலயுமே தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா வச்சு எப்படி போடணும் தெரியணும், ஃபார்முலா இல்லாம போட்டா எப்படி போடணும் தெரியணும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா எல்லா கொஸ்டினுமே ஃபார்முலா வச்சு போட்டா மட்டும் ஈஸியா இருக்காது. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலா இல்லாம பேசிக்கா அதை யோசிச்சு போட்டாலே ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ நீங்க ஒரு கொஸ்டினை பாக்குறீங்கன்னா இதை வந்து எதை வச்சு சால்வ் பண்ணா நம்மளால டைம் அதிகமா எடுக்காம சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும்னா ரெண்டையுமே நீங்க வச்சு ட்ரை பண்ணும். ஒன்லி ஃபார்முலாவை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, ஃபார்முலா இல்லாமலே இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதையுமே இங்க ரெண்டுலயுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அரித்தமெட்டிக் இப்படிதான் பண்ண முடியும். அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா தான் இருக்கும். நம்ம அட்வான்ஸ்லாம் வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாக்குன்னு தனி நோட்டே போட்டு வைக்கணும். நான் என்னோட நோட்டை கூட ஷேர் பண்றேன். ஒரு சின்ன நோட்டு வந்து ஒரு ஷார்ட் சைஸ் நோட்டை எடுத்து நான் வாங்கி ஒரு ஃபுல்லா ஃபார்முலா நோட்டாவே மாத்திட்டேன். அட்வான்ஸ்ல அவ்வளோ ஃபார்முலா இருக்கும். நம்ம அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் தனித்தனியா டாபிக் போட்டு அதுல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி வைங்க. எவ்ரி வீக் வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அரித்தமெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியமே. ஃபார்முலாஸ் பிளஸ் கான்செப்ட், அங்கேயுமே ஃபார்முலாவும் படிக்கணும் கான்செப்டும் படிக்கணும். இப்ப ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஃபார்முலாஸ் வச்சு போடுறது நிறைய இருக்கும். ஃபார்முலாஸ் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்போது ஈஸியா போடுற மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். அதனால நம்மளால கம்ப்ளீட்டா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி மட்டுமே போக முடியாது. நீங்க வந்து கான்செப்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா இல்லாம கூட நான் எப்படி அந்த சம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஃபார்முலா மறந்துருது, என்ன ஃபார்முலா என்ன கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஃபார்முலா வந்து நமக்கே எதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ரீசன் என்னன்னாங்க, நம்ம வந்து ஒரு டாபிக்லும் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் சம் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்க ஃபார்முலான்னு வச்சுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபார்முலா இருக்கு, ஒரு டாபிக் ஒரு 5 ஃபார்முலா இருக்கு அப்படின்னா 5 ஃபார்முலாக்குமே ஃபார்முலா 1 போட்டு அதுக்கான ஒரு சம் எழுதி வைங்க, ஃபார்முலா 2 போட்டு அதுக்கான ஒரு சம் எழுதி வைங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னா அது ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா இல்லாம கான்செப்ட் வச்சு பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சம்ம எழுதிக்கோங்க, எழுதிட்டு அதை ஃபார்முலாவில் வச்சு சால்வ் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு 1,
அதுக்கான ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் வந்து ஃபார்முலா இல்லாம கான்செப்ட் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்றத சொல்யூஷன் 2 அந்த மாதிரி சொல்லி நீங்க நோட்ல எழுதி வச்சிருங்க. அப்படி பார்க்கும்போது இது ரெண்டையுமே நீங்க ரிவைஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்துல தெரிய வந்துடும், இந்த சம்முக்கு ஃபார்முலா தான், ஃபார்முலாவே போதும், இல்ல இந்த இதுக்கு வந்து கான்செப்டே போதும், ஃபார்முலாலாம் தேவையில்ல அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்களே வந்துருவீங்க. ஸோ இப்படிதான் வந்து நீங்க ஃபார்முலா மறக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 8th டவுட், என்ன மாதிரியான ஆர்டர்ல போகணும். இப்போ மேக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் இருக்கு. நம்ம எடுத்த உடனே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போ நீங்க வெரி பிகினிங்ல இருக்கீங்க, நீங்க இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, மேக்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா என்னன்னே புரியாது. அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டர்ல போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அந்த ஆர்டர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க. இந்த ஆர்டரை வந்து நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் பிரிச்சுப்போம். அரித்தமெட்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன படிக்கணும்னா பெர்சன்டேஜ் தான். ஏன் இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் வச்சுதான் பின்னாடி வர எல்லா டாபிக்குமே வரும். ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும். அப்பதான் இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நிறைய பெர்சன்டேஜ் வந்திருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் வந்திருக்கும். நிறைய டைம் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இது எல்லாத்துக்குமே வெரி பேசிக் என்னன்னா பெர்சன்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வயசுல நீங்க போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு வந்து குழப்பமா வராது. எடுத்தோடனே ரொம்ப அட்வான்ஸான டாபிக் போனோம்னா நமக்கு எதுவுமே புரியாது இல்ல. அப்போ நம்ம பேசிக்ல இருந்து போகும்போது நமக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு ஒரு டாபிக்கா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் அரித்தமெட்டிக்ல. செகண்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஜ் அண்ட் ஆவரேஜ். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க். அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன். இதெல்லாமே வந்து அரித்தமெட்டிக்ல வரும். நீங்க இந்த ஆர்டர்ல போகலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம அல்ஜிப்ரா பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அல்ஜிப்ரான்னு சொல்றேன்னா அல்ஜிப்ரா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மற்ற டாபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால நீங்க ஒன்ஸ் ஒன்று முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதனால நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு ஒரு பெட்டரா ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதனால ஒரு அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரி. இதுலயே நிறைய ஃபார்முலா பேஸ்டு போற மாதிரி இருக்கும். நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலே கொஞ்சம் கான்செப்ட் கிளியர் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன். இது ரெண்டுல நீங்க எப்படி வேணாலும் மென்சுரேஷன் அண்ட் ஜாமெண்ட்ரி ஆர் ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன் இப்படி கூட நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரான கான்செப்ட் தான் வரும். அதனால நீங்க இது ரெண்டுல எதை வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் அண்ட் HCF LCM, சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே நீங்க சைட் பை சைடா வந்து அரித்தமெட்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பார்த்துக்கலாம். இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரியான ஆர்டர்ல படிக்கும்போது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இதுக்கான ஆர்டர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் ஆர்டர். இந்த மாதிரி நீங்க படிக்கலாம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். இப்போ வந்து மேக்ஸ்ல வீக்கா இருக்கவங்க இன்ஸ்டியூட் போனாதான் வந்து படிக்க முடியுமா, இல்ல செல்ஃபாவே படிக்கலாமா யூடியூப் பார்த்தே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்னன்னா நீங்க இன்ஸ்டியூட் போய் தான், நீங்க ஒரு மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, இன்ஸ்டியூட் போய் தான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நிறைய யூடியூப்ல நிறைய லெசன்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து யூடியூப்ல இருக்க ஃப்ரீயான வீடியோஸ் வச்சே நம்மளோட மேக்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாதான் அப்படின்னு கிடையாது. இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாலுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்கார வச்சு அவங்க நடத்துவாங்க. அப்போ நீங்க வீக்கா இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 100-200 பீப்புள்ஸ்க்கு ஒருத்தங்க மேக்ஸ் லெசன் டீச் பண்றாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 200 பீப்புளையும் இவங்க வீக்கு, இவங்க ஸ்ட்ராங், இவங்க அப்படின்றத அவங்களால சூஸ் பண்ண முடியாது இல்ல. இப்ப நீங்க எந்த அளவுக்கு எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ நீங்க செல்ஃப் ஸ்டடியே கூட பண்ணலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் சொன்ன அந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அந்த சேனல் வந்து ரொம்ப வெரி பிகினிங்ல இருந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரீங்கன்னா மேக்ஸ்னால என்ன ஒரு ஐடியாவே கிடையாது, நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட மேக்ஸை நல்லா நல்லா சொல்லி தந்திருப்பாங்க அந்த சாரு. நீங்க அந்த வீடியோவை பாருங்க, டெஃபினட்டா உங்களோட அந்த மேக்ஸ்ல நான் வீக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுவே உங்களை விட்டு போயிடும். டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஒரு சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை ரெஃபர் பண்ணலாம். வந்து இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும் அப்படின்லாம் நீங்க பயப்படாதீங்க. நீங்க நிறைய சேனல்ஸே அவைலபிளா இருக்கு. ஆனா நீங்க டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணாலே டெஃபினட்டா நீங்க மேக்ஸ்ல வந்து ஈஸியா உங்களுக்கு மாத்திக்க முடியும். நீங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்களால டெஃபினட்டா மேக்ஸ்ல இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா என்ன டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ்,
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஒரு லைனா சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்தோடனே அந்த மேல இருக்க டாபிக்லாம் அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்லாம் போனோம்னா பர்சன்டேஜை பத்தியே நிறைய அந்த டாபிக்ல கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜா இருக்கிறதுலே வெரி பேசிக். அதனால நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொன்னா நீங்க கண்டினியூ பண்ணி போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் கன்ஃபியூஷனும் வராம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஃபார்முலாக்கான பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்முலாவை நீங்க நீங்க கைப்பட எழுதி ஒரு நோட்டாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்ஸ் நிறைய இருக்கு. புக்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபார்முலா புக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியால. ஃபார்முலா புக்குன்னு சொல்லி ஒரு சின்ன புக் மாதிரி நம்ம எல்லா அரித்தமெட்டிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லி எல்லா ஃபார்முலாவும் கவர் பண்ண மாதிரி புக்கும் நிறைய புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பிடிஎஃபாவும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. மேக்ஸ் ஃபார்முலா புக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஆதித்ய ரஞ்சன் சாரோடது. அவங்க வந்து நல்லா டீட்டெயில்டா எல்லா ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் என்னோட டெலகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து நான் கைப்பட தான் எழுதணும், அப்போதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா டாபிக் வைஸா நீங்க அதுல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே தனியா நோட் போட்டு எழுதி வைங்க. ஏன்னா நான் வந்து தனியா நோட் போட்டு தான் எழுதி வச்சேன். ஏன்னா எனக்கு அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நான் கைப்பட எழுதி அதை ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்தது. அதனால நான் வந்து ஃபார்முலாக்கு நோட் போட்டேன். உங்களுக்கு எது பெட்டரோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த புக்கோட பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலகிராம் சேனல் இருக்கு, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டவுட்டு, 12th டவுட். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் வச்சு போடணுமா மேக்ஸ் சம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஷார்ட்கட்டை நம்பி நம்மளால எப்பவுமே இருக்க முடியாது. ஈவன் சில சம்ஸ்க்கு வந்து ரொம்ப வெரி ஈஸியா இருக்கும். ஷார்ட்கட் வச்சு போடும்போது நம்மளால ஃபியூ செகண்ட்ஸ்லயே போட முடியும் அந்த சம்மை. ஆனா கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளால எல்லா சம்ஸுமே வந்து ஷார்ட்கட் வச்சு போட முடியாது. சில சம்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கலாம். இந்த ஷார்ட்கட் வச்சா இவ்வளவு ஈஸியா வருதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிறைய சம்ஸ் வந்து இப்ப கொஸ்டின்ல எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களால அந்த கான்செப்ட் தெரியாம அந்த சம் அட்டனே பண்ண முடியாது. அதனால நீங்க அந்த ஒரு ஷார்ட்கட்ஸை மட்டும் நம்பாம அந்த ஷார்ட்கட் இல்லாம போட்டா எப்படி போடணும் அப்படிங்கறது நீங்க பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு மேக்ஸ் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்தவொடனே ஷார்ட்கட்டுக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன, அது எப்படி ஆக்சுவலி முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் இப்ப செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அவங்க கேட்கற ஆன்சர் வந்து செல்லிங் ப்ரைஸ் வச்சு கேட்கறாங்களா, காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கேட்கறாங்களா அப்படிங்கறதுலாம் நீங்க ஒரு கான்செப்டாவே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ன்றத கூட விட்டுருவோம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது எப்படி நம்ம லைஃப்ல ஒர்க் ஆகுது. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம யார்ட்டையாவது அமௌண்ட் வாங்கியிருக்கோம்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கான்செப்டுவலாவும் நமக்கு நம்ம லைஃப்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல நீங்க பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரெடிஷ்னலா போகணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஓ இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு, ஷார்ட்கட்டா இருந்தாலும் அந்த ஷார்ட்கட் எப்படி அதுல ஒர்க் ஆகுது அப்படிங்கறதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்டை நம்பி மட்டுமே நம்மளால வந்து எக்ஸாமை போய் அட்டன் பண்ணவே முடியாது, நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்ட்ல கிளியர் ஆகுங்க, அதுக்கப்புறமா நீங்க ஷார்ட்கட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் என்னோட பதில் இதுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து எப்படி கவர் பண்றது. இது வந்து எனக்கும் இருந்த ஒரு பெரிய டவுட்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சிஜிஎலுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது அரித்தமெட்டிக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் தமிழ்ல. ஆனா அட்வான்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா இப்ப அல்ஜிப்ரான்னு எடுத்தோம்னா இந்த சேனலோ இந்த ஒரு பிளேலிஸ்டோ பார்த்தா போதும், அல்ஜிப்ரால எல்லாமே கவர் ஆயிரும் அப்படின்ற ஒரு சேனலே இல்லாம இருந்துச்சு. இப்பயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ற அளவுக்கு நிறைய தமிழ் சேனல்ஸ்மே இல்லதான். நீங்க பேசிக்கா அல்ஜிப்ரானா என்ன, ட்ரிக்னாமெட்ரினா என்ன, நீங்க பேசிக்கா லெசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய தமிழ் சேனல்ஸ் நான் சொன்ன மாதிரி சந்துரு மேக்ஸ்லயும் இருக்கு, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்லயும் இருக்கு. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா இப்ப இந்த சேனல் ஃபாலோ பண்ணா அல்ஜிப்ரால எல்லாமே கவர் ஆகும், எதுவுமே மிஸ் ஆகாது அப்படின்னு தமிழ் சேனல் இப்போ வரைக்குமே நிறைய சேனல்ஸ் இல்ல. அவங்க பாதி வந்து யூடியூப்ல இருந்தாலும் மீதி வந்து கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆதித்ய ரஞ்சன் சார் அண்ட் கங்கன் பிரதாப் சார் இவங்க 2 பேரோட வீடியோஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் நான் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணது ஃபுல்லா இவங்களாலதான்.
தமிழ் சேனல்ஸ் வந்து நான் பேசிக் வேணா கத்துக்கிட்டேனே தவிர, ஆனா நான் வந்து இந்த 2 சேனல்ஸ்ல இருந்து தான் அட்வான்ஸ்ல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி, இப்ப ட்ரிக்னாமெட்ரினா எனக்கு என்ன என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் மாறுனதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். ஆதித்ய ரஞ்சன் சார் அண்ட் கங்கன் பிரதாப் சார். இவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் இவ்வளோ அளவுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆனேன். ஸோ நீங்க பேசிக் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிக் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தமிழ் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க ஒரு அல்ஜிப்ரால எல்லா கான்செப்டும் எனக்கு வேணும், ஹோல் ப்ரீவியஸ் கொஸ்டின் எனக்கு எந்த ஒரு மிஸ் அவுட் ஆகக்கூடாது எந்த டாபிக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 2 பேரோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட் போட்டிருப்பாங்க தனித்தனி டாபிக்கு. அவங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரே வீடியோவா போட்டு ஒரு 7 hours 8 ஹவர்ஸ்ல வச்சிருப்பாங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு ஒரு சாப்டரையே கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் சேனல் நான் சொல்றது வந்து ஹிந்தி சேனல்ஸ் தான். அவங்க இந்த 2 சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் டவுட்ஸ். நீங்க வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல அண்ட் டிஎம்ல கூட நிறைய பேர் பண்ண எல்லா மெசேஜுமே வச்சு காமனா கேட்ட நிறைய கொஷின்ஸை வந்து நிறைய டவுட்ஸை வந்து எடுத்து எழுதி வச்சிருந்தேன். அதுக்கான பதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நம்புறேன். இதனால உங்களோட டவுட் கிளியர் ஆச்சா அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதை கேட்கும் போது எனக்கும் ஹாப்பியா இருக்கும். என்னால உங்களோட டவுட் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தெரிஞ்சவங்க யாராவது வந்து மேக்ஸ்ல வீக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மேக்ஸ் பத்தின டவுட் ஆல்மோஸ்ட் கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வேற என்ன வீடியோ, என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட் பண்ணா நான் அந்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.